பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் காட்டுப்பகுதியில் தனியார் இடத்துலையும் ரெவன்யூ லேண்ட்லேயும் அதாவது மிக மோசமான மருத்துவ கழிவுகள் இது எங்கேருந்து வரப்பட்டிருக்குன்னா திருவனந்தபுரத்துலேருந்து கேன்சர் ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 லோடு கொட்டி வச்சுருக்காங்க. இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டி வச்சுருக்காங்க. ஆபத்தான மருத்துவ கழிவுகள். இதுக்கு முன்னால் இதே மாதிரி தனியாருடைய இடங்களில் கொண்டு கொட்டினதை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதுக்கப்புறம் அதை லேசாக எரிச்சு விட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த அதிகாரியோட துணையோடு நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு படுது. இது ஒரு மோசமான செயல். அந்த கழிவுகள் கிட்டே போக முடியல. எல்லாமே வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ள கழிவுகள். அது அவ்வளவுமே துர்நாற்றம் பிடிச்சிருக்கு. அதாவது அந்த உடல்களை வந்து கட் பண்ணியிருப்பாங்க, கட்டிகள் அகற்றியிருப்பாங்க, அதெல்லாம் சேர்ந்தே தான் அங்கே வந்திருக்கு. இவ்வளோ மோசமான செயல் வந்து தமிழ்நாட்டில் இங்கே தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுத இடமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்குது. கேரளா இருக்கவங்க இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து செக் போஸ்ட்லேயே தடுத்துருக்கலாம். செக் போஸ்ட்லேயே தடுக்கலாம். அங்கே தடுக்கலை. அங்கே ஏதோ ஒரு அவங்க சரி கட்டி கொண்டு வராங்க. இங்கே வரக்கூடிய லாரி இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு ஜல்லி ஏற்றிட்டு போகிற லாரியாகவும் இருக்கலாம். இங்கே பக்கத்தில் கிரசர்லாம் பெரிய பெரிய கிரசர் இருக்குது. இந்த லாரி அங்கே போயிட்டு வரும்போது அதை கழிவை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களோன்னு நினைக்கும். மாறி மாறி கொண்டு வந்துக்கிட்டு குப்பை கிடங்கா. இந்த முகந்து பார்த்தாலே இதனுடைய வாசனைப்பட்டாலே நிறைய பேருக்கு நோய் வந்துடும். கிருமி தொத்து வந்துடும். அவ்வளோ ஆக்வர்டாக இருக்குது. அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு இது வேறு மழை காலம் வேறு. இந்த மழை காலத்தில் செதன்னு கிடக்கும்போது இங்கே ஆடு மாடு மேய்க்கவங்க, வயல் வேலைக்கு போகக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த கிருமி தொத்து ஏற்படும். இந்த கிருமி தொத்து ஏற்பட்டு பெரிய நோய்கள் வந்தால் அதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான். ஏன்னா இதை தட்ட அனுமதிக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தானே வருது. இது தாண்டி வந்து இங்கே கொண்டு வந்து பல முறை சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் இது பண்ணலை. இப்போ வந்து ரெவன்யூ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஏதோ லேசாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது கண் துடைப்பு வேலை தான். ஏற்கனவே நடந்ததை பார்த்து போன மாதிரி இதையும் நினைக்க வேண்டாம். இது வந்து இப்போ நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்டையும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய அமைப்பு செயலாளர் சுதா பரமசும், பரணி சங்கலிங்கம், அதே போல் பால்கண்ணன், கட்சியில் இருக்க பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய வைடிவிங்கை சேர்ந்த நண்பர்கள், மாணவரணி நண்பர்கள், இப்போ கோடநல்லூர் பிரசிடெண்ட்டு, பலவூர் பிரசிடெண்ட்டு எல்லோரும் இங்கே நிற்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்கோடான அசிங்கமான செயல் வேறு எந்த மாவட்டத்திலும் நடக்க விட மாட்டாங்க. இது இங்கே தான் நடக்கு. இதுக்கு இத்தோட முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த இடத்த துப்புரவு பண்ணணும். அதை செய்ய தவறுனா அவங்களுக்கு வந்து எந்த வகையில் உணர்த்துவோமோ அந்த வகையில் உணர்த்துவோம். இது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதனால் இங்கேருந்து நல்ல காய்கறிகள், ஆரோக்கியமான காய்கறிகளை நாம் வந்து கேரளாவுக்கு அனுப்புதோம். ஆனால் கேரளாவிலேருந்து அசிங்கமான கழிவுகளை இங்கே அனுப்புதாங்க. இதுதான் மனசாட்சி, மனித நேயம் இல்லாத ஒரு செயல். இதை வந்து இந்த அரசு வந்து முறையாக வந்து செக் போஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக இது பண்ணணும். அதை விட்டுருந்தாங்க. அங்கே ஏதோ பண்ணி தான் இங்கே வருது. இல்லைன்னா அவங்கள மீறி செக் போஸ்ட்டை மீறி இங்கே எப்படி இங்கே வர முடியும் இந்த கழிவுகள்லாம்? அதனால் சீக்கிரமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். இமீடியட்டாக இதை அப்புறப்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடாது. அது கழிவுகளை பிரிக்கக்கூடிய இடத்துல போய் அதை கழிவை பிரித்து பண்ணக்கூடிய தரணும். இது இப்படி இருந்தால் நாளைக்கு நடக்கக்கூடிய அத்தனை அசம்பாவிதங்களுக்கும் இந்த அரசு தான் காரணமாக இருக்கும். இந்த இடம் வந்து ரெவன்யூ லேண்டு. இங்கே வந்து கொட்டினா யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படின்னு சொல்லிக் கொடுக்க தரகர் இருந்தால் தான் சொல்ல முடியும். அதே போல் அங்கே ஒரு தனியார் இடம். அந்த தனியார் இடத்துல வந்து ஓனர் வந்து வெளியூரில் இருக்காங்க. அது விவசாயம் நடக்கலை, வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து கொட்டுறாங்கன்னா அங்கே உள்ளூருக்குன்னு சொல்லி தானே கொண்டு கொட்ட முடியும். புரோக்கர் சொல்ல தானே சொல்ல முடியும். ஆளுங்கட்சியினுடைய இது இல்லாமல் இவங்க எப்படி பண்ண முடியும்? ஆளுங்கட்சிக்காரன் ஒரு ஃபோன் அடித்தா தான் வந்து நிற்பாங்களே. அவங்களுடைய துணையோடு தான் இது நடக்கு. அது இல்லாமல் இல்லை. அதே மாதிரி 2 தனியார் இடத்துல கொட்டி வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க 2 மாதம் முன்னாடி. அது செவிசாய்க்கலை. எல்லாத்தையும் பாராமுகமாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசு. இது மோசமான அரசு. இப்படியா மனித கழிவுகள், மனித வேஸ்ட்டு, கேன்சர் சென்டரில் உள்ள ஆஸ்பத்திரி கழிவுகள், இப்படி எத்தனை லாரியை கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள். அவ்வளோ அசிங்கமான அசிங்கம். அப்படி இப்போ மழை நேரம் வேறு என்ன ஆகும்னு தெரியல. சீக்கிரம் இதை வந்து அப்புறப்படுத்தி இந்த மக்களுடைய சுகாதாரத்துக்கு இவங்க உத்தரவாதம் தரணும்.